நல்ல தகப்பனே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலும் நாங்க சிறு கூட்டமாக உம்முடைய பாதத்துல ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை படிக்க, தியானிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. வாஞ்சையோடு, விருப்பத்தோடு வந்திருக்கிறோம். ஆசீர்வதிங்க. இந்த நாளையிலும் நாங்க கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை எங்களுக்கு கற்றுத்தாங்க. நீர் உண்மை உள்ளவராய் சுவாமி. நாங்க கொஞ்சம் பேரா இருந்தாலும் சரி, நிறைய பேரா இருந்தாலும் சரி, மாறாதவராய் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் சுவாமி. நாங்களும் அப்படியாக உம்மை போல உண்மையுள்ளவர்களாக இந்த வசனங்களை தியானிக்கவும், அதன்படி எங்க வாழ்க்கையில நாங்க வாழவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு பாடத்தை எங்களுக்கு சொல்லி தந்துகிட்டே இருக்கீங்க. அதை நாங்க மனதில குறித்து வைத்து ஆண்டவரே ஜாக்கிரதையாய் அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். கடைசி நாட்கள்ல இருக்கிறோம். வேதம் கிடைக்காத பஞ்சம் வரக்கூடிய நாட்கள் வரும் சுவாமி. அதற்கு முன்பாக உம்மை பற்றிய நம்முடைய வார்த்தைகளை அறிந்து மனதில வைத்து ஆண்டவரே, நாங்க அப்படிப்பட்ட நாட்களிலும் இந்த வசனங்களை தியானிக்கக்கூடிய கிருபைகளை இதன் மூலமாய் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நேரத்தை நீர் ஆசீர்வதியும். தடையின்றி இந்த நேரத்துல ஆவியானவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தார். தாழ்த்தி விட கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பேற்றுக்கோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த ஸ்டடிக்கு வந்திருக்க உங்க அனைவரையும் ஆண்டவரின் திருநாமத்துல வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில நாம யோபு 28ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். கிருபையாய் கர்த்தர் நம்மையும் 27 அதிகாரங்களை முடிக்க கிருபை புரிந்தார். இந்த நாளிலும் 28ஆம் அதிகாரத்தை கர்த்தருக்கு சித்தமானால் நாம் படிப்போம். யோபு 28ஆம் அதிகாரம். இந்த அதிகாரம் நிறைய வசனங்கள் ஒரே கருத்தை திரும்ப திரும்ப சொல்லுவதாகவும் இன்னும் கூட அந்த கருத்தை வந்து வெவ்வேறு விதமாக, ஒரே கருத்தை வெவ்வேறு விதமாகவும் சொல்லுகிற ஒரு இதை நாம் இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். பொதுவாவே யோபு புத்தகத்துல எல்லாமே வந்து கொஞ்சம் செய்யுள் நடையில இருக்கிறதுனால அந்த மாதிரி கவிதை நயத்துல இருப்பதினால் அந்த மாதிரி ரிப்பீட்டடா சொல்றத பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு கூட பேச்சாளர்கள்லாம் பேசும்போது சில ஒரு லைனை திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அப்படின்னா அது ஒரு நயம், அது ஒரு மெத்தட் ஆஃப் ஸ்பீக்கிங். அது மாதிரி இங்கே நாம நிறைய காரியங்களை அவங்க திரும்ப திரும்ப அழுத்தமாக்கி சொல்வதை நாம பார்க்கணும். சரி, இன்றைக்கு நம்ம இந்த அதிகாரத்துல முக்கியமா ரெண்டு முக்கியமான வார்த்தைகளை பார்க்கிறோம். ஒன்று என்னன்னா 3 வசனங்கள்ல 1ஆம் அதிகாரம் 28ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனம். இந்த 3 வசனங்களிலும் நாம் எதை குறித்து வாசிக்கிறோம் என்றால், மனுஷன் வந்து இந்த பொன், வெள்ளி போன்ற விசேஷித்த விலை உயர்ந்த காரியங்களை தேடுவதற்காக, அதை பெற்றுக்கொள்வதற்காக வாழ்நாளையே முழுவதும் செலவழிக்கிற விதமாக முயற்சி எடுக்கிறான், பிரயாசப்படுறான். ஆனா ஞானத்தை தேடுறதுக்கு அவனுக்கு ஞானம் இல்லை. ஞானத்தை அவ்விதமாய் தேட அவனுக்கு நேரம் இல்லை. ஞானம் அவ்வளவு முக்கியம் என்பதையும் அவன் அறிந்து கொள்ளவில்லை. எனவே யோபு இந்த அதிகாரத்துல அடிக்கடி சொல்றாரு. 2வது, ஞானம்னா என்ன அப்படின்னு இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்துல சொல்றாரு. 28 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானம். அதோட கூட தீமையை வெறுப்பதே அவரை புரிந்து கொள்ளுகிறது, அண்டர்ஸ்டாண்டிங், அறிவு என்று அவர் சொல்வதை பார்க்கிறோம். இதான் அது முக்கியமா இந்த அதிகாரத்துல இருக்கக்கூடிய சாராம்சம். சுருக்கி 2 வசனத்துல 2 வார்த்தையில சொல்லணும்னா இதுதான். 28 வசனம் இருக்கு. வேகமாய் நாம் பார்ப்போம். 1-4 வசனங்கள். அதுல என்ன சொல்லியிருக்கு? வெள்ளிக்கு ஒரு பிறப்பிடம் உண்டு, விளைவிடம் உண்டு. பொண்ணுக்கு ஒரு புடமிடும் ஸ்தலம் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து தான் எடுக்கிறாங்க. அதை வந்து பிரிச்சு எடுப்பாங்க. செம்பு கற்களில் உருவாக்கப்படும், உருக்கி எடுக்கப்படும். மனுஷன் அந்த காலத்திலும்
மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்திர மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். கடக்கக்கூடாததும் நிலையாததுமான 6 எலும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணி செல்லுகிறான். இப்போ இங்க என்ன பார்க்குறோம்னா, இந்த விசேஷமான விலை உயர்ந்த கற்களை இந்த பொன், வெள்ளி இதுக்காக மனுஷன் தேடி தேடி கொடைஞ்சு கொடைஞ்சு எத்தனையோ இடங்கள்ல இருந்து வந்து அத ஆராய்ந்து எடுக்கிறான்னு பார்க்குறோம். ஒவ்வொருத்தர் இதுல வந்து இப்படி எடுக்கும்போது அவங்களுக்கு வயசே ஆயிருது. வருஷங்கள் ஆகிருது. யங் மேனா வந்தவங்க வயசானவங்கள ஆயிருவாங்க. அந்த அளவுக்கு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா, மனுஷனுக்கு அது வந்து திருப்தியாக்காது. எப்பவுமே இப்படிப்பட்ட உலக காரியங்கள், உலக செல்வங்கள், உலகத்தின் நாட்டங்கள் மனுஷனை திருப்தியே படுத்தாது. சரி எடுத்துட்டோம் போதும் அப்படின்னு அவங்களுக்கு திருப்தி வராது. இன்னும், 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 இன்னும் எடுக்கணும் அப்படின்னு தான் எண்ணம் வரும். அந்த மாதிரி அத தேடி, 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 தேடி கடைசியில அவன் வாழ்க்கையே முடியிற அளவுக்கு போயிர்றாங்க. அந்த மாரி மனுஷன் தேடுறான். இதுக்கு நடுவுல வந்து ஒருவேளை பெரிய ஆறு அல்லது மலை இந்த மாதிரி எல்லாம் வந்தாலும், அந்த இடங்கள அதையெல்லாம் தாண்டி எப்படியாவது போய் ரீச் ஆகணும்னு சொல்லி, அதற்கான பல பிரயாசங்கள செய்கிறான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது, மெக்கனஸ் கோல்டுன்னு ஒரு இங்கிலீஷ் மூவி இருந்தது. அதோடைய கான்செப்ட்டே இதுதான். எப்படி அந்த ஒரு பர்ட்டிகுலர் பிளேஸ்ல கோல்ட தேடி பல நாட்டார் வந்து அங்க எப்படி அவங்க அத தேடுறாங்க. அத தேடும்போது எப்படி சண்டை போட்டுக்குவாங்க. எப்படி அதுல வயசானவங்கள எல்லாம் கவலையே பட மாட்டாங்க. மிதிச்சுட்டே ஓடுவாங்க. அவசரமா போவாங்க. இந்த சொல்லப்பட்டிருக்க அனைத்து காரியங்களையும் அப்படியே அத விஷுவலைஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அதுல காண்பிப்பார்கள். ரொம்ப சின்ன பிள்ளை நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். அதே தான் இங்க இப்ப இந்த இடத்துல ஜோபு சொல்றாரு. மனுஷன் இவ்வளவு முயற்சி எடுப்பான். ரொம்ப பிரயாசப்படுவான். ரொம்ப டெக்னிக்கலா ரொம்ப அ அதற்காக வேண்டி மனுஷரையே மனுஷர பற்றி கவலை இல்லாம, அவர்களுடைய அழிவே வரும் வரைக்கும் அவன் தேடிக்கிட்டு இருப்பான். அது ஏன்னு சொன்னா திருப்தி இருக்காது. எடுத்துருவாங்க. ஆனா, அது அளவுக்கு ஒரு சாக்கு நெறஞ்சா போதும்னு போக மாட்டாங்க. அப்ப இன்னும் இன்னும் அவ்ளோ இருக்கே! அதையும் நம்ம எடுக்கணும். பாளம் பாளமா எடுக்கணும். அப்படின்னு சொல்லி, இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எல்லா சுரங்கங்களையும் மனுஷன் சூறையாடி விட்டான். இப்ப வந்து நமக்கு அந்த மாரி ம ம ம பொண்ணு கிடைக்கிறதுன்றது ரொம்ப ரேரா இருக்கு. ஆனா அன்றைக்கு பல இடங்களில் இருந்தது. அறியாமையில பல இடங்கள்ல இருந்துச்சு. ஏதோ ஒரு இடம் தெரிஞ்சுச்சுன்னா, யாரோ ஒரு புத்திசாலி அல்லது அல்லது ஒரு பை சான்ஸ் அவன் கண்டுபிடிச்சுட்டான்னா, உலகமே அது பின்னால போய் அதை அ சுரண்ட எடுக்கறக்கு முயற்சிக்கிறார்கள். இங்க 5லிருந்து 8 வசனங்கள்ல என்ன பார்க்குறோம்னா, எங்கெல்லாம் இந்த மாதிரி பிரஷியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கும்னு. நம்ம நெறைய கதைகள் சின்ன வயசுலேருந்து படிச்சிருக்கோம்ல. அ ஒருத்தன் வந்து ஒரு இடத்துலருந்து கல்லெல்லாம் எடுத்து ஒரு சுருக்கு பையில போட்டுட்டு வந்தான். அத வந்து ஒவ்வொன்னா கல்ல எடுத்து கடல்ல போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் பார்த்து, "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு, "இந்த கல்லெல்லாம் நான் இங்கேருந்து எடுத்தேன். இத போய் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன்." அதுல ஒரு கல்ல வாங்கி பார்த்தா, அவ்வளோ பிரஷியஸ் டைமண்ட். அவன் சொல்லுவான், "ஏப்பா இது இவ்வளோ விலை உயர்ந்தது. இது இத பத்தி தெரியாம நீங்க போட்டுக்கிட்டு இருக்கிறியேன்னு" சொல்லி அவன ஏமாத்தி அத எடுப்பான். ஒரு சிலர் அத இன்னொரு கதை இருக்கும். ஒருத்தன் கொண்டாந்து வச்சு தலைமாட்டுல தூங்குவான். அவன கொன்றுவான் ஃப்ரெண்ட்ஸ. இப்படி அந்த பொண்ணு மேல ஆசை. பொண்ணுன்னு மாத்திரம் இல்ல. அறியாம நெறைய இந்த மாதிரி என்னது ம் பூமியில இந்த விலை உயர்ந்த கற்கள் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அத வந்து அவரு ஒரு பொயட்டிக்கா எழுதியிருக்கிறாரு. என்னன்னு, "கீழ இருக்கிறவைகளோ அக்னியால் மாறினது போல் இருக்கும்." அப்படின்னா என்னன்னா, பூமிக்கு கீழ என்ன இருக்கு? அ நிலக்கரி இருக்கு. இந்த நிலக்கரியில ஒரு ஒரு ஃபார்ம் தான் வைரம்.
அது உங்களுக்கு தெரியுமா? நிலக்கரியினுடைய ஒரு ஃபார்ம் தான் வைரம். இந்த நிலக்கரிய தீட்டி தீட்டி அது ஒரு பர்ட்டிகுலர் ஷேப்ல, பர்ட்டிகுலர் ஃபார்ம்ல இருக்கும். ஒரு காம்பினேஷன்ல இருக்கும். ஒரு காம்பினேஷன் நாம எரிக்கிற நிலக்கரியா இருக்கும். எல்லாம் என்னன்னா கார்பன். அது எல்லாமே வேற ஒண்ணும் இல்ல, கார்பன். அப்போ அது ஒரு ஃபார்ம்ல காம்பினேஷன்ல இருக்கும்போது, அது நிலத்துல எரிக்கிறதுக்கு பயன்படும். இன்னொரு இதுல இருக்கும்போது, அத நம்ம செதுக்கி செதுக்கி பார்த்தோம்னா, அதுல இருந்து தான் வைரம் வரும். அதே மாரி இங்க இன்னும் என்ன போட்டிருக்காங்கன்னா, அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும். ப்ளூ ஸ்டோன். அ அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது. வல்லூரின் கண்ணும் அதைக் கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை. சிங்கம் அதைக் கடந்ததில்லை. பார்த்துக்கங்க. அந்த மாரி வழியெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இந்த இத கண்டுபிடிக்கிறதுக்காக, அவ்வளோ தூரம் அந்த ட்ரெஷர கண்டுபிடிக்க. ஏன்னு சொன்னா லஸ்ட். அதன் மேல் அவ்வளவு ஆசை. அத வந்து ஒரு மிருகம் கூட போகாத ஒரு இடத்துல இந்த மனுஷர்கள் போய் தேடி இருக்கிறாங்கன்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அதோடு கூட இன்னும் என்ன செய்றான்னா 9லேருந்து 11 வசனங்கள்ல என்ன பார்க்கிறோம்னா, அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோட புரட்டுகிறான். அவனுக்கு அடியில அது கல்லுக்கு அடியில என்ன இருக்குமோ, மலைக்கு அந்த பாறைக்கு அடியில என்ன இருக்குமோ அப்படின்னு சொல்லி அத உருட்டி பெரட்டி தேடுவான். அடுத்தது அங்க நீர்க்கால்கள வெட்டுறான். கன்மலையில நீர்க்கால்களை வெட்டுகிறான். அப்போ அவன் கண் விலை உயர்ந்த எல்லாவற்றையும் இப்படியெல்லாம் பிரயாசப்படுறவன் இதையெல்லாம் கண்டுபிடிக்கிறான். அப்போ அதிலிருந்து அது ஏன் சொல்றான்னா, இதையும் ஒரு சில இடங்கள்ல இருந்திருக்கு. அதாவது ஆறு. அந்த ஆற்று கீழ நல்ல மினு 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 மினுன்னு அந்த மண்ணு. அது என்ன அந்த மண்ணு? பூரா அந்த மணலோடு கலந்து பொன் துகள்கள். இந்த கற்கள். அதனால அவன் என்ன செய்வான், ஆழ அரிச்சுக்கிட்டே போயிடுச்சுன்னா, எத்தனையோ போயிரும் இல்லையா? உடனே அத தடுத்து, ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான். மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். பாருங்க, அவனுடைய முயற்சிகளை எல்லாம் அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றாங்க. ஒரு ஹிஸ்டாரிக்கலா, ஒரு பிக்சரிஸ்டிக்கா அவர் சொல்லிட்டு வர்றாரு. என்ன செய்வாரு? என்ன மனுஷன் செய்றான்? எப்படி தேடி 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 போய், அவ்வளவு முயற்சி எடுத்து அத பார்க்குறான். அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ பூமியில இவ்வளவு என்ன சொல்றது? காரியங்கள ஆண்டவர் வைத்திருந்தார். அவர் படைக்கும்போது, இதையெல்லாம் அவர் வச்சிருக்காரு. ஆனா, மனுஷன் வந்து அத இந்த விதமாய் அவன் எடுத்து பயன்படுத்துறான். இவ்வளவு தூரம் மனுஷன் இவ்வளவு பிரயாசப்பட்டு, இவ்வளவு தன்னோட உயிரே போகிற அளவுக்கு வாழ்நாள் முழுவதும் தேடி, சலிப்பில்லாம, ஆசையோடு, பேராசையோடு இப்படி தேடி பல டெக்னிக்கல் இதெல்லாம் பண்ணி செய்யறவன், ஆண்டவருடைய வார்த்தைய, ஆவிக்குரிய இந்த பொக்கிஷத்த அவன் தேடுவது இல்லை. ஒரு நல்ல விசுவாசி எப்படி இத்தனை நேரம் நாம பார்த்தோமோ, மலைகள புரட்டி, ஆற்ற கடந்து, ஆற்ற அடக்கி, குகைகள்ல தேடி, ம் இவ்வளவு வேலை செஞ்சு அவன் பிரயாசப்படுறானோ, அதே போல கர்த்தருடைய வேதமாகிய பொக்கிஷத்தை ஒரு விசுவாசி அந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து தேடணும். இப்ப இன்றைக்கு இந்த சாப்டர்ல நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் இதுதான். ஒரு விசுவாசி எப்படி ஒரு உலக பிரகாரமான மனிதன் ஒரு விலை உயர்ந்த பொக்கிஷத்தை தேடி, கல்லை தேடி ஒரு அவனுக்கு ஒரு நிறைய மதிப்பான ஒரு காரியத்துக்காக தன் வாழ்நாளையே அவன் செலவழிக்கிறானோ, அதே போல இந்த வேதமாகிய பொக்கிஷத்திலிருந்து அந்த விலையுயர்ந்த அவருடைய வசனங்களை இவ்விதமாய் நாம் என்ன செய்ய வேண்டும்? வாஞ்சையோடு தேடி, ஆராய்ந்து அலசி கண்டுபிடிக்க வேண்டும்.
இது நம்ம செய்யும் போது எப்படி ஆயிருவோம்னா, அந்த பெரையா மக்களை போல நற்குணசாலிகளாய் மாறிவிடும். அதுதான் வித்தியாசம். அதுல வேர்ல்ட்லி ட்ரெஷர், அவன் பெரிய செல்வந்தன் ஆகும். ஆனா எல்லாம் அவனுக்கு ஒரு சுயநலமா இருப்பான், பயத்தோடு இருப்பான். அதை பாதுகாக்கிறதுக்காக அவன் நிறைய திருட்டுத்தனம் பண்ண வேண்டியிருக்கும், பயமா இருக்கும். அதுல பூரா பிசாசின் காரியங்கள் தான். அவ்வளோ தங்கத்தை சேர்த்தாலும் அதுதான் அதுல இருக்கும். ஆனா வேதத்தை நாம படிக்க படிக்க நல்ல ஜெப ஐக்கியம் இருக்கும், நல்ல தியானம் இருக்கும், நம்முடைய கீழ்ப்படிதல் அதிகமாகும், ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தல் அதிகமாகும். அப்படியாக ஆக ஆக நாம் எப்படியா இருப்போம்னா நல்ல நற்குணசாலிகளாய் மாறுவோம். பெரையா மக்கள் தினமும் நாள்தோறும் ஆராய்ந்து பார்த்தார்களாம். நாம ஏன் பண்ணக்கூடாது? பட்டணத்து மக்கள் ஏன் அப்படி செய்யக்கூடாது? அப்படி செஞ்சா நீங்க ஒரு வித்தியாசமான நற்குணசாலிகளாய் திருச்சபைகளிலே உங்களுடைய ஏரியால எல்லாரும் காண்கிற மாதிரி இருப்பீங்களே. ஏன் நாம் அதை செய்யக்கூடாது? ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். அவங்களுக்கு உதவிக்கு ஆள் இல்லை, எல்லாம் போட்டிக்கு தான் இருப்பாங்க. அவங்க முயற்சி எடுத்து அவங்களே தான் செய்யணும். அதனால சேர்த்து போறவங்க நிறைய பேர். ஆனா இங்க நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கணும், எப்படி நம்ம அதை தேடணும். சோ நம்ம அந்த வாஞ்சையோடு வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கணும். இந்த மாதிரி இந்த காரி தியானங்களில் எல்லாம் அந்த விருப்பத்தோடு நாம ஒரு பொண்ணை தேடுகிற விதமாக, ஏதோ கடமைக்கு உட்கார்ந்த மாதிரி நம்ம உட்காராம, நம்ம அந்த பொண்ணை தேடிக்கொள்கிறது போல, விலை உயர்ந்த முத்துக்களை, விலை உயர்ந்த அந்த செல்வங்களை தேடுவது போல வாஞ்சையோடு நாம இப்ப 12-15 வரைக்கும்ல நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே, புத்தி விளைகிற இடம் எது? இப்ப அவர் கேட்கிறார். இப்ப நமக்கு ஞானம் தான் முக்கியம். நமக்கு எப்படியாயிரும் ஞானத்தையும் புத்தியையும் அறிவையும் தேடணும்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ ஞானம் எங்க கிடைக்கும்? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவன் உள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறது. அதாவது இந்த உலகத்துல ஞானம் கிடைக்காது. யாக்கோபு 1-5 என்ன சொல்றது? கொஞ்சம் வாசிங்க. யாக்கோபு 1:5 எடுத்து வாசிங்க. விருந்து செய்கிற அவரவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு, ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்திலே தூஷித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி பரிசுத்தப்படுத்தி அதிகாலமே எழுந்து அவர்கள் எல்லாருடைய இலக்கத்தின்படியையும் சர்வாங்க தகன பலிகளை செலுத்துவான். இந்த பிரகாரமாக யோபு அந்நாட்கள் எல்லாம் செய்து வருவான். யோபு 1:5 வாசிக்கிறீங்க. நான் யாக்கோபு 1:5 சொன்னேன். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சரி, அடுத்து யார் இடத்துல நம்ம கேட்கணும்? தேவன் இடத்துல கேட்கணும். ஞானம் இல்லைன்னு சொன்னா யார்கிட்ட நம்ம கேட்கணும்? யாருக்கு ஞானம் இருக்கு? நம்ம யாருக்கு ஞானம் இருக்குன்னு சொல்ல முடியும்? நம்ம ஒருவரும் சொல்ல முடியாது. நாம் எல்லாரும் ஞானத்தில் குறைவுள்ளவர்கள். ஞானம் யாரிடத்துல இருந்து வருது? தேவனிடத்துல இருந்து வருகிறதுன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னொன்னு கூட நம்ம 17ஆம் வசனம், அதே அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வெற்றியும் நிழலும் இல்லை. சரியா? அப்ப யார் கேட்டாலும் அவர் தருவாரு. அது எங்க இருந்துதான் வருது? நன்மையான எந்த ஈவும் எங்க இருந்தா வருது? ஜோதிகளின் பிதாவின் இடத்துல. அப்போ ஞானம் எங்கே இருக்கிறது? பிதாவின் இடத்தில் இருக்கு. அப்ப நாம என்ன செய்யணும்? அதை அவரிடத்துல கேட்கணும். யார் கேட்டாலும்
நமக்கு அதை தருவார் அப்படின்னு சொல்லிதான் நம்ம இங்க வசனத்துல பார்க்கிறோம். சோ நமக்குள்ள அந்த தேடல் இருக்கணும், அந்த வாஞ்சை, அந்த விதமாய் ஆண்டவரிடத்துல அதை கேட்டு பெற்றுக்கொள்ளுகிற ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ அதை விலைக்கெல்லாம் வாங்கவே முடியாது. ஞானத்தை நாம விலைக்கு, புஸ்தகம் நீங்க நிறைய புக்கு வாங்கி படிச்சாலும் அறிவை தான் பெற்றுக்கொள்ள முடியும், ஞானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஞானம் ஆண்டவர் தான் தருவார். அறிவையும் படிக்கிறதுக்கு அறிவையும் ஆண்டவர் தான் தருவார். புஸ்தகம் எல்லாம் இருந்தாலும் அதை எடுத்து படிக்கணும்ல, அதை படிக்கிறதுக்கு ஆண்டவர் அறிவை தருவாரு. அதை விளங்கி கொள்ளவும் வாழ்க்கையில அபியாசிக்கிற அந்த ஞானம், சமயத்துக்கு ஏற்ற விதமாய் அதை பயன்படுத்துகிறதுக்கு அதுதான் ஞானம், அதை ஆண்டவர் தான் தரும். சோ இப்ப நமக்கு ஒருத்தருக்கு படிக்க முடியல, ஞாபக சக்தி இல்ல, சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். நமக்கு இந்த மேத்ஸ் சப்ஜெக்ட் கஷ்டமா இருக்கு, இங்கிலீஷ் கஷ்டமா இருக்கு, இல்ல இந்த சயின்ஸ் படிக்க கஷ்டமா இருக்குன்னா அதை வச்சு நாம என்ன செய்யணும், ஆண்டவர்கிட்ட தான் கேட்கணும். இந்த வசனத்தை பிடிச்சிட்டு தான் கேட்கணும். ஆண்டவரே, நீ சொல்லியிருக்கிறீர், எல்லாம் இடத்துலதான் இருக்கு, நீதான் தரவீர், எங்களுக்கு தாங்க, நாங்க இதை படிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, நாங்க இதுல நல்ல மார்க் வாங்க திருப்பத்தாங்க அப்படின்னு நம்ம ஜெபிச்சு சின்ன வயசுல இருந்தே பழகிட்டோம்னா நம்ம பெரியவங்களாகும் போது அப்படியே நம்ம ஜெபித்து அந்த எதை எடுத்தாலும் எதற்கெடுத்தாலும் எல்லாவற்றுக்கும் ஆண்டவரையே சார்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை நமக்கு கிடைச்சிரும். அப்போ நாம தப்பு செய்ய மாட்டோம், ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். இந்த உலகத்துல ஞானம் இல்லாம நடக்கும்போது நாம நிறைய தவறுகளை செய்யவும் பாவங்களை செய்யவும் வழி உண்டு. நம்ம ஞானத்தோடு நடக்கணும்னா ஆண்டவர் இடத்துலதான் கேட்கும். இப்ப 17, 16, 17, 18, 19 இப்ப இதுல பாத்தீங்கன்னா இந்த பொண்ணும் தங்கம்ங்கிறது ஒரு 3, 4 முறை 5 முறை ஆக்சுவலா முந்தின வசனத்தோடு சேர்த்தோம்னா 5 முறை தங்கம்ங்கிறது இந்த இடத்துலயே இந்த வசனங்கள்லயே சொல்றாரு. அதாவது அவ்வளவு முக்கியத்துவத்தையும் அதற்கு கொடுக்குறாரு. ஏன்னா உலகத்துல இன்னைக்கு ஸ்டாண்டர்டே கோல்டு தானே, கோல்டு தான் ஸ்டாண்டர்ட். ஒரு நாட்டினுடைய வெல்த் பண்ணணும், ஒரு நாட்டுடைய எக்கானமியை டிசைட் பண்ணணும்னா பொண்ணை வைத்துதான், கோல்டை வைத்துதான் ஸ்டாண்டர்டைஸ் பண்றாங்க. அப்போ இந்த பொண்ணுங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ நீங்க இதில் இந்த 16 இருந்து 19 வரைக்கும் இந்த பொண்ணை, அதாவது கோல்ட எப்படி எல்லாம் சொல்லியிருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க பார்க்கலாம். பார்த்துட்டே சொல்லுங்க, அண்டர்லைன் பண்ணிக்கிட்டே சொல்லுங்க. பதினாறுல இருந்து இந்த 19 வரைக்கும் கோல்ட என்னென்ன விதத்துல சொல்லியிருக்கிறாங்க, எந்த வசனத்துல சொல்லியிருக்கிறாங்க, அண்டர்லைன் பண்ணி. ஒப்பீரின் தங்கம் விலையேற பெற்றது. இல்ல, பொண்ணுன்னு இங்க கோல்டுன்னு எதை சொல்றாரு, தங்கம். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, தங்கம். அடுத்து பசும் பொன்னாபரணம். பசும் பொன், சரி, அண்டர்லைன் பண்ணிருங்க. பொன்னும் பளிங்கும். பொன்னும், வெறும் பொன்னும், பளிங்கு வேற, பொன்னும் அது ஒரு தங்கம். ஆமா, அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் எத்தியோப்பியாவின் புஷ்பராகம் வேற, அது புஷ்பராகம் இல்ல, அங்கேயும் ஒரு பசும் பொண்ணு இருக்கு. அதுக்கு முன்னால இருக்கிறது பசும் பொன் ஆபரணங்கள்னு இருக்கு இல்லையா? 17ல பாத்தீங்கன்னா பசும் பொன் ஆபரணங்கள். அப்போ 1, 2, 3, 4 இதுல 4. முந்தின வசனத்துல பாத்தீங்கன்னா ஒரு தடவை வரும் கோல்டு. அப்போ 5 முறை இந்த வசனங்கள்ல கோல்டு கோல்டு கோல்டுன்னு பேசுறாரு.
இன்னும் மற்ற எல்லா என்ன சொல்றது, அந்த விசேஷ கற்களை பற்றி, விலை உயர்ந்த கற்களையும் பெயர்கள் எல்லாம் பார்க்கிறோம். கோமேதகம், இந்திர நீலக்கல், பளிங்கு, இல்ல பவளம், ஸ்படிகம், முத்துக்கள், புஷ்பராகம், கோல்டு தவிர இத்தனை ஸ்டோன்ஸையும் நாம இங்க பெயர்கள் சொல்றத பார்க்கணும். ஆனா இது எல்லாம் எதுக்கு நிகரல்ல? ஞானத்திற்கு நிகரல்ல. இதனுடைய விலைகள் எல்லாம் ஞானத்தின் விலைக்கு ஈடல்ல. ஞானத்தின் விலை இதை எல்லாவற்றை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு இங்க சொல்லுவதாக நாம பார்க்கணும். அப்போ எல்லாத்தையும் நம்ம சேர்த்து இத்தனையும் கற்களையும் வைத்தும் கூட ஒரு நகைக்கடையே கொண்டு போய் நம்ம கொடுத்து ஞானத்தை வாங்கலாம்னா வாங்க முடியாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நீங்க திருப்பி பாருங்க, பேதுரு கிட்ட ஒரு மந்திர வித்தக்காரன் பேசுவான். அவன் வந்து கேட்பான். அவன் என்ன கேட்பான், பேதுரு வந்து ஆவியானவருடைய வரத்தையும் அவர் கை வைத்தா சுகமாகிறது, பேய்கள் ஓடுறது இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கும் இந்த வல்லமை, ஏன்னா அவன் ஒரு மந்திரவாதி, அவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. இப்போ என்னோட மந்திரம் ஒண்ணுமே இல்லை, இதெல்லாம் என்ன அற்புதமா செய்யறாங்க, இவ்வளவு சுலபமா செய்யறாங்களே, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அந்த அவி இந்த அவியெல்லாம் கூப்பிட்டு செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றான், எனக்கும் இந்த வல்லமை வேணும்னு சொல்லி அவன் காசு கொடுத்து அதை வாங்கிக்கிறேங்கிறான். பாத்தீங்களா? இன்னைக்கு உலகத்துல இப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. மாயவித்தக்காரரை போல கர்த்தருடைய வல்லமையை விலைக்கு வாங்குற, விலைக்கு விற்கிற ஜனங்கள் அதிகமாய் இருக்கிறார்கள். அதை செய்ய முடியுமா? இங்க சொல்லு, அதுதான் யோபு இங்க சொல்றாரு, ஒரு நகைக்கடையவே நீ கொண்டு போய் கொடுத்து எனக்கு ஞானம் கொடுன்னு கேட்டா கூட அதுக்கு ஈடே கிடையாது. ஆனா சாதாரண ஒரு சின்ன 5ஆம் கிளாஸ் பையன் ஆண்டவரே எனக்கு ஞானம் வேணும்னு செபிச்சா, உண்மையா செபிச்சா அவனுக்கு ஆண்டவர் ஞானத்தை கொடு. இன்னைக்கு அவர் வந்து ஒரு பெரிய சர்ஜன், அமெரிக்காவில இன்னைக்கும் இருக்காரு. பென் கார்சன் அவர் பேரு. ஜனங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவர், நல்ல கிறிஸ்தவர், பெரிய சர்ஜன், ஹார்ட் சர்ஜன். அதனால ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்க பிரசிடென்டா நில்லுங்க, நாங்க எல்லாரும் உங்களை போட்டு போடுவோம்னு அவர்கிட்ட போய் சொன்னாங்க. அவர் வந்து நான் நிக்க மாட்டேன்ட்டாரு. ஆனா அவருடைய ஏர்லி டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா, அவர் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா அழுகையோடுதான் வருவார். நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு தான் சொல்வார். ஏன்னா அவர் ஒரு நீக்ரோ, அமெரிக்கால படிக்கிறாரு. முதல்ல அவர் கலர்னாலேயே அவருக்கு அங்க பிரச்சனை. அடுத்து இவருக்கு படிப்பே வராது. இவர் ப்ரொனவுன்சியேஷனு, இவர் பேசுறது இது எல்லாமே அந்த வகுப்புல பிரச்சனை தான். தினமும் ப்ராப்ளம். ஒரு நாள் டீச்சர் வந்து அந்த அம்மாவை கூப்பிட்டு, இந்த பையனுக்கு படிப்பே வராது, இவனை எதுக்கு நீ அனுப்பி இங்க எங்களுக்கு தொந்தரவு பண்ற, அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போன்ட்டாங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப சோர்வாயிடுச்சு. ஆனா இந்த அம்மா நல்ல கிறிஸ்தவங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, மகனை கூட்டிட்டு வந்து, வா நாம ஜெபிக்கலாம், ஆண்டவர்கிட்ட ஞானத்தை கேட்கலாம், ஆண்டவர் நமக்கு சொல்லி தருவார். நீ பாரு, நாளைக்கு நீ பாரு, இதுல இன்னைக்கு 2 மார்க் வாங்கியிருக்கிறியா, நீ 100 மார்க் வாங்குவ, நல்லா படி, உன்னால முடியும், முயற்சி எடு, ஜெபம் பண்ணு, ஜெபிச்சு படி அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அழுது, ஏன்னா அப்பா இல்ல, அந்த அம்மாவும் இந்த பையனும் தான். அதனால அந்த அம்மா அழுது பிள்ளையோட சேர்ந்து ஜெபிப்பாங்க. அவனுக்காக தனியா ஜெபிப்பாங்க. அவனை படிக்க வைக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் எடுத்து வீட்டிலேயே, அங்க வெளிநாட்டுல எல்லாம் சுலபமா வீட்டிலேயே படிக்க வைக்கலாம். இந்த சிலபஸ் எல்லாம் கிடைக்கும். அப்படி படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதிடலாம். ஸ்கூலுக்கு தான் போய் படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. நீங்க உங்க பிள்ளை ஸ்கூல் லெவலுக்கு இருந்தா அக்செப்ட் பண்ணிக்குவாங்க.
அந்த மாதிரி அந்த பையனை படிக்க வச்சு அப்புறம் அடுத்தது வெளிநாட்டுல எப்படின்னா, இப்போ வந்து 4ஆம் கிளாஸ் படிக்கும்போது உன் மார்க்ஸ் நல்லா எல்லாம் ஹை கிரேட்ல இருந்துச்சுன்னா, நீ 5ஆம் கிளாஸே படிக்க வேண்டாம், 6ஆம் கிளாஸ்க்கு போயிடலாம். அந்த மாதிரி டபுள் ப்ரொமோஷன் எல்லாம் இருக்கு அங்க. அப்படி சீக்கிரமா படிச்சு அந்த ஒரே இதுதான் வேற அடிப்படை என்னன்னா, டீச்சரை நம்பி போய் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்த, இப்போ நீ கடவுளை நம்பி படி. அந்த டீச்சர் உனக்கு சொல்லி கொடுக்க முடியாது, நீ படிக்க லாயக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த நிலைமையில இந்த அம்மாவுடைய விசுவாசமும் அந்த மகனோடும் சேர்ந்து ஜெபித்த ஜெபத்தினால அந்த பையன் ரொம்ப சிறு வயசுலேயே காலேஜ் படிப்பை முடிச்சு மெடிசன் படிச்சு டாக்டர் ஆகி அதுக்கப்புறம் பெரிய சர்ஜன் ஆகி அவர் வந்து ஒரு ஆபரேஷன் செய்யறாருன்னா அப்படியே அந்த தியேட்டர் முழுவதும் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்குமா. ஏன்னா அவர் அப்படி ஜெபத்துல இருந்து வருவாராம், ஜெபிச்சு தான் ஆரம்பிப்பாராம். அப்படி ஜெபத்திலேயே அந்த இது நடக்குமா. அதனால அவருக்கு பெயரே கிஃப்டட் ஹேண்ட்ஸ். அவர் கைகளை பற்றி அவருடைய திறமைய பற்றி எப்படி எல்லாரும் பேசுனாங்கன்னா கிஃப்டட் ஹேண்ட்ஸ் அப்படின்னு பேசுனாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னா, அடிப்படையா ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து அதை பெற்றுக்கொள்ள அந்த அம்மா அந்த பையனுக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு காரணத்தினால அந்த பையன் இன்னைக்கு அந்த பையனுக்கு செஞ்ச ஆண்டவர் நமக்கு செய்வார். தேவன் பச்சைபாதம் இல்லாத ஆண்டவர். யார் கேட்டாலும் அந்த வசனம் தானே சொல்லுது, யார் கேட்டாலும் அவர் கொடுப்பார். சந்தேகம் இல்லாம கேட்கணும். காத்தாடி போல கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, நான் கொஞ்சம் ஏதாவது செய்யணும் அப்படின்லாம் நம்ம முயற்சிக்கிட்டு இருந்தோம்னா அதுல அப்படிப்பட்ட இதுக்கு அவர் செய்ய முடியாது. ஆனா சந்தேகம் இல்லாம யாக்கோபு 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறது பிரகாரம் முழு விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட கேட்டோமா, ஆண்டவர் நிச்சயமா அதை செய்வார். இது அதுக்கு ப்ரூஃப். இன்னைக்கும் அவர் உயிரோடு இருக்காரு. அமெரிக்கால ஒரு பெரிய சர்ஜனா இருக்காரு, பென் கார்சன். அவர் பற்றிய புக்ஸ் கிஃப்டட் ஹேண்ட்ஸ்னே தான் அவரை பற்றிய ஒரு புக். அவர் வந்து எப்படி அந்த ஆபரேஷன் தியேட்டர்ல வராரு, ஜபத்தோட வந்து ஜெபிக்கிறாருன்னு சொல்லி இன்னைக்கு இன்றைய நாட்கள்ல எப்படின்னு படிச்சுட்டு வர டாக்டர்ஸ் இன்னைக்கு டாக்டர் சர்ஜரி செய்யறப்போ நான் கேள்விப்படுறேன், நல்ல சினிமா பாடல்களை போட்டுட்டு அந்த சினிமா பாடல்களோட அந்த சத்தத்துலதான் சர்ஜரிஸ் நடத்துறாங்க. உலக பிரகாரமான டாக்டர்ஸ். எவ்வளவு வித்தியாசம் பார்த்தீங்களா. ஒரு கர்த்தருடைய பிள்ளை வந்து சர்ஜரி செய்யறதும் உலக பிரகாரமான ஒருத்தர் சர்ஜரி செய்யறதும் இவ்வளவு வித்தியாசம். அதான் நம்ம எங்க இருந்தாலும் எப்படி என்ன வேலை செஞ்சாலும் நாம ஆண்டவரோட பிள்ளையா நம்ம இருக்க முடியும். அது நம்ம கையில தான் இருக்கு. அந்த தெரிந்தெடுப்பு நம்ம கையில தான் இருக்கு. நான் அப்படிதான் வாழவேன், நான் ஆண்டவருக்காக இருப்பேன், நிலைச்சிருப்பேன், மற்றவங்க முன்னால நான் அப்படித்தானே யோசேப்பு இருந்தாரு, தானியேல் இருந்தாரு. அவங்க எல்லாரும் எங்க இருந்தாங்க? யோசேப்பு எகிப்துல இருந்தான், எருசலேம்ல இல்லையே. தானியேல் பாபிலோன்ல இருந்தான். சோ அந்த இருக்கிற இடம் நம்ம என்ன உடனே சொல்லுவோம், நான் அப்படி நல்ல என்வாயன்மெண்ட்ல இருந்தேன்னா, எனக்கு அப்படி ஒரு சூழ்நிலை இருந்திருந்தா நான் அப்படி இருப்பேன். அப்படியெல்லாம் கிடையாது. எந்த சூழ்நிலைனாலும் நான் இருக்கணும்னு நினைச்சா நாம இருக்க முடியும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்யும். அதைத்தான் நம்ம இந்த இதுல நாம கற்றுக்கணும். ஸோ the true wisdom is expensive. சுலபமா கிடைக்காது. நாம அதற்கு நிறைய பிரயாசப்படணும். நமக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும், ஒபீடியன்ஸ் டு த வில் ஆஃப் காட் இருக்கணும். இன்னைக்கு பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சொல்லுங்க, இதெல்லாம் சொல்லி கொடுங்க. இப்படியெல்லாம் படிச்சாதான் நம்ம சிறந்தவர்களாய் வாழ முடியும். இன்னைக்கு அதுவும் இருக்கிற உலகத்துல இருக்கிற பலவிதமான திட்டங்கள்ல பலவிதமான ஸ்ட்ரக்சர்ஸ்ல கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல முன்னேறதுக்கு நிறைய தடைகள் உண்டு. ஆனா ஆச்சரியமா நடத்துவார்,
ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வரும். அதனால நம்ம ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்தோம்னா ஆண்டவர் சிறப்பாய் நம்முடைய காரியங்களை ஆண்டவரோட பிள்ளைன்னு மாத்திரம் நிச்சயம் இருக்கணும். அவர் நம்மை பொறுப்பேற்றுக் கொள்வார். தைரியமா விசுவாசத்தோட நாம முன்னேறி செல்லலாம். இப்போ 20 to 24 வசனங்கள் என்ன பாக்குறோம்னா, இப்படி இருக்க திரும்பவும் கேட்கிறாரு, இப்படி இருக்க ஞானம் எங்கே இருந்து வரும்? புத்தி தங்கும் இடம் எங்கே? அது ஜீவனுள்ள சகலருடைய கண்களுக்கும் ஒளித்தும் ஆகாசத்து பறவைகளுக்கு மறைந்தும் இருக்கிறது. நாசமும் மரணமும் நாங்கள் எங்கள் காதுகளினாலே மாத்திரம் அதன் கீர்த்தியை கேட்டோம் என்கிறது. ஏன்னா அதுகளுக்கு பக்கத்துல கூட போக முடியாது. நாசமும் மரணமும் யாருது? பிசாசுனது, ஈவில், டெவில். அதுக்கு ஞானங்கிறதெல்லாம் பக்கத்திலேயே. அதாவது ஞானம் சொல்லும்போது ஆண்டவருடைய ஞானம். பிசாசு ரொம்ப தந்திரக்காரன், வஞ்சனை உள்ளவன். அவனுக்கு அந்த ஞானம் தான் இருக்கும், அந்த அந்த புத்தி தான் இருக்கும். இது நாம பேசுறது தேவ ஞானம். வைராக்கியம்னு இருக்கு, உலக வைராக்கியம் இருக்கு, தேவ வைராக்கியம்னு இருக்கு. தெரியுமா? அன்புன்னு இருக்கு, உலக அன்பு இருக்கு, தேவ அன்பு. பக்தி, உலக பக்தி, தேவ பக்தி. பேர் ஒன்னா இருக்கும், ஆனா அதுல வித்தியாசம் இருக்கு. இப்படி ஒரு ஆப்போசிட்டா தான் இருக்கும். இங்க நாசமும் மரணமும் என்ன சொல்லுதான்? அதன் கீர்த்தியை கேட்டோம். தேவனே அதன் வழியை அறிவார், அதன் ஸ்தானம் அவருக்கே தெரியும். அவர் பூமியின் கடையாந்தரங்களை பார்த்து வானங்களின் கீழ் இருக்கிறதையெல்லாம் காண்கிறார். இன்றைக்கு தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், எல்லாவற்றின் மேலும் ஆளுகையை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இன்னைக்கு அவருடைய படைப்புகள் எல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறது. அவருடைய கோபத்தினால நம்ம பார்க்கிறோம் பல இடங்களில ஊரல்கள், வெடிப்புகள், மலைகள் உருண்டு கொண்டு வருகிறது, பாறையா வருது. ஆறு தண்ணி தான் ஆறுல வரும்னா ஆற்றின் வழியில பாறைகளாய் உருண்டு வந்து கொண்டிருக்கிறது. எப்படிப்பட்ட ஒரு பயங்கரத்தை பார்க்கிறோம்ல. இதெல்லாம் நம்ம கண்ணிலேயே நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதெல்லாம் எங்கேயோ நடக்கும், என்னவோ அப்படின்னு எப்பவோ நடந்தது அப்படின்லாம் படிச்சிருக்கோம். இன்றைக்கு நம்முடைய கண்களிலாலே நாம் காண்கிற வரைக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு நாம சமீபமா வந்துகிட்டு இருக்கோம். கர்த்தருடைய எச்சரிப்புக்கும் கர்த்தருடைய அறிவிப்புக்கும் நம்ம எவ்வளவு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கோன்றத உணரணும். உணர்ந்து ஆயத்தப்படணும். நம்ம ஆயத்தமானாதான் கர்த்தர் என்ன செய்வாரு? நம்மை அழைத்து செல்வார். So we have to be ready. Are we readyங்கிறது தான் கேள்வி. So இந்த ஞானம் நமக்கு மிகவும் தேவைங்கிறத முதல்ல உணரணும். நம்மள நிறைய பேருக்கு இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இந்த ஞானம் நமக்கு தேவைன்னே நமக்கு தெரியாது. நாமளே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம நினைச்சுக்கிறோம். ஒரு சிலர் பார்த்திருக்கீங்களா? நான் இந்த டிகிரி படிச்சிருக்கேன், நான் இதை இந்த எக்ஸாம் எழுதிட்டேன், நான் எழுதின எக்ஸாம் எல்லாம் நான் பாஸ் ஆயிட்டேன், நான் அந்த எக்ஸாம் எழுதிட்டேன், இந்த எக்ஸாம் எழுதிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய டிகிரி வாங்கி அதுல அது நமக்கு ஏதோ செய்யும்னு நினைச்சிட்டு பாவம் அப்படி இருக்காங்க. ஆனா அப்புறம்தான் அவங்களுக்கு தெரியுது அதனால எதுவுமே பிரயோஜனம் இல்லை. இது நம்ம நல்லா படிக்கவே கூடாது, கல்வியே இல்லை அப்படின்னு நான் சொல்லல. அது when it is blessed by God, இந்த கார்சன் மாதிரி அந்த மெடிக்கல் ஸ்டடிஸ் அவரு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா அதை பிரயோஜனப்படுத்துறதுக்கு அவர் இருந்தது. அது போல ஆண்டவரோட ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்டு நாம காரியத்தை செய்யறப்போ அது ஆசீர்வாதமா இருக்கும். நம்முடைய சொந்த முயற்சிகள், நம்முடைய சொந்த காரியங்கள் ஒன்றத்துக்கும் உபயோகம் இல்லை. அடுத்தது, எனக்கு தேவைன்னே நம்ம உணரலைன்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்ப ரட்சிப்பு வேணும் எனக்குன்னா நான் பாவிங்கிறத நான் உணரணும். நிறைய பேர் என்ன நினைக்கிறோம், நான் கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருக்கிறேன், நான் கிறிஸ்தவத்துல நான் ரெகுலரா சர்ச்சுக்கு போறேன், நான் கம்யூனியன் தவற மாட்டேன், நான் கொயர்ல இருக்கேன், காணிக்க கொடுக்காம ரெகுலரா காணிக்க தரேன்,
ஊழியத்துக்கு கூட நான் போயிட்டு வரேன். இன்னும் எதுக்கு நான் ரட்சிக்கப்படணும்? பர்சனலா நீ ஆண்டவர்கிட்ட ஒரு நாள்ல நான் பாவின்னு அறிக்கை செஞ்சு, ஆண்டவரே என் வாழ்க்கையை நீர் ஆளுகை செய்யும்னு நாம ஒத்துக்கணும், ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் ரட்சிப்பு. என் பாவி சுவாமி, நான் உங்க இடத்துல வர்றதுக்கு தகுதி இல்லை, என்னுடைய பாவத்தை மன்னியுங்க, நான் உம்முடைய பிள்ளை ஆகணும். அவ்வளவுதான். விசுவாசத்தோடு அவரை யாரெல்லாம் நெருங்குறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அவரை தொழுது கொள்றதுக்கு என்ன வேணும்? அடிப்படையா, நான் பாவி, நீர் பரிசுத்தர், என்ன மன்னியுங்க, என் பாவங்களை மன்னியுங்க. ஒரு சின்ன ஜெபந்தான். விசுவாசத்தோட நம்ம செய்ய ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நாம் ரட்சிக்கப்படுவோம். நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும். அப்போ நாம அவரிடத்துல ஞானத்தை கேட்கும்போது நிறைவாய் தர வல்லமை உள்ளவராய் இருக்கு. அதனாலதான் யோபு இது தனக்கு அந்த ஞானம் தேவைன்னு அறிந்தார். ஏன்னா நிறைய இடத்துல நம்ம அதுக்கு முந்தின அதிகாரத்துல எல்லாம் ஆண்டவர் பேசுறாருல, நான் இதை படைக்கும் போது நீ இருந்தியா, நான் அதை செய்தேனே, இந்த வழியெல்லாம் நீ அறிவாயான்னு கேட்கிறாருல. அப்ப அந்த சமயத்திலேயே அவன் உணர்றான், நான் எவ்வளவு உத்தமனா சன்மார்க்கனா வாழ்ந்தாலும் எனக்கு இந்த ஞானம் தேவை சுவாமி அப்படின்னு அவன் உணர்றான். அவன் உணர்ந்ததுனாலதான் அவன் சொல்றான், எனக்கும் வேணும், என் நண்பர்களுக்கு நிச்சயமா வேணும். என் நண்பர்கள் என்னை காட்டிலும் புத்திப்பட்டா இருக்காங்க. அவங்க எனக்கே போய் இந்த மாதிரி அறிவீனமா புத்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்களுடைய ஞானம் தேவை அப்படின்னு யோபு சொல்லுவதாக நாம பார்க்கணும். இப்போ அந்த ஞானம் தேவைங்கிறத இல்ல, அது இனிமேதான் பார்ப்போம். ஆண்டவர் இனியும் யோபு கிட்ட பேசுறது 31ஆம் அதிகாரம் வரைக்கும் இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. 31க்கு அப்புறம் அவர் ஆரம்பிப்பார். ஆனாலும் இந்த இடத்துல நாம என்ன பாக்குறோம்னா, நம்முடைய சொந்த முயற்சியினால இந்த நோபல் பிரைஸ் எல்லாம் வாங்கியிருந்தாலும் அவர்களையும் கொண்டு போய் ஜெயில தான் போடுறாங்க. அவர்களும் அவசரத்துல இருக்காங்க. ஏன்னா அவங்க என்னமோ அப்படி பெரிய லெவல்ல இல்ல. எல்லா மனுஷ முயற்சிகள் மனுஷீகமாய் பெற்றுக்கொண்ட எல்லாமே நிரந்தரமானது அல்ல, குறை உள்ளதுதான், நிறைவானது அல்ல. நிறைவானது பூரணமானது எல்லாம் ஜோதிகளின் பிதாவின் இடத்துலதான் வரும். எந்த ஒரு வரமும் எந்த ஒரு ஆசீர்வாதமும் பூரணமாய் நமக்கு கிடைக்கணும்னு சொன்னா பெர்ஃபெக்ட். பூரணத்துக்கு இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட். அது நமக்கு வேணும்னா ஆண்டவர் இடத்துல அதுதான் கிடைக்குங்கிறத யோபு இந்த இடத்துல தெளிவா சொல்லுங்க. இன்னும் ஒரு சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, என் குறையெல்லாம் ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. அது அப்படிதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, ஞானத்தை தேடும் போதும் சரி, அவங்க எப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, நான் பலவீனன்னு ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவர் என்ன புரிஞ்சுக்குவாரு. ஆண்டவர் உன்னை புரிஞ்சுக்குவாரு, ஆனா உனக்கு உதவி செய்யணும், உன்னை ஆசீர்வதிக்கணும்னா நீ கேட்கணும், நீ தேடணும். பெரிய பாவியா இருந்தாலும் அவன் ஆண்டவரை தேடுனான்னா அவனை ஆசீர்வதிக்கப்பட்டான், அவன் மன்னிக்கப்படும். நீ பரிசுத்தமா வாழ்ந்துட்டே பெரிய சன்மார்க்கனா சுய நீதியிலேயே வாழ்ந்திருந்தீங்கன்னா உனக்கு உதவி செய்ய முடியாது. நீ ஆண்டவர்கிட்ட கேட்டாதான் உனக்கு அந்த உதவி செய்ய முடியும். பெரிய பணக்கார வாலிபர் நியாய சாஸ்திரி எல்லாம் போய் ஆண்டவரை போய் ரகசியமா கேட்கிறாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு உண்மையான நிலைமையே புரியும். அப்பதான் அவங்களுக்கு தெரியும் தங்களிடத்துல இருக்கிற குறைவுகள். அது வரைக்கும் அவங்க எப்படி நினைச்சிட்டு இருக்காங்க, தாங்க தான் எல்லாம் கரெக்டா இருக்கும், நான் பர்ஃபெக்டா இருக்கேன், நான் கட்டளையெல்லாம் நான் பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கிற ஒரு நிலைமையில தான் நிறைய பேர் இருக்கும்.
ஆனா நாம ஆண்டவர்கிட்ட போகும்போதுதான் நம்முடைய குறைபாடுகள், பலவீனங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்பதான் நம்ம ஆண்டவர்கிட்ட அதை சரி செய்ய முடியும். இதுக்குத்தான் நம்ம என்ன செய்யணும்னா நல்லா உபவாசம் இருந்து ஜெபிக்கணும். சும்மா சாதாரண இப்படி ஜெபத்துல எல்லாம் பண்ணும்போது ஆழமான நம்முடைய நிலைமைகள் நமக்கு தெரியறதுக்கு நேரம் இருக்காது. ஏன்னா நிறைய லிஸ்ட் வச்சிருப்போம்ல, நம்ம இதையவே ஜெபம் பண்ணிட்டு இப்படி லிஸ்ட்டை பேசிட்டு போயிடுவோம். கொஞ்சம் தனி நேரம் எடுத்து ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும் போது, அதுவும் அவர் இடத்துல நாம உபவாசம் இருந்து ஜெபிக்கிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த ஒரு நம்முடைய நிலைமைய நாம உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட அதை சரி செய்து கொள்ள முடியும். நான் எவ்வளவு குறைவுள்ளவன்ங்கிறத அப்பதான் நம்ம விளங்கி கொள்ள முடியும். இது கடைசி பகுதி 25, 26, 27, 28. இங்க என்ன இதுல பாக்குறோம்? சர்வ வல்லவராகிய ஆண்டவரை பற்றி இங்க பாக்குறோம். அவருடைய ஆளுகையில எல்லாம் இருக்கு அப்படிங்கறத இங்க நம்ம பார்க்கிறோம். சாவரின் காட். அவர் காற்றுக்கு அது நிறையை நியமித்து, இவ்வளவு காற்று வீசணும், இந்த வேகத்துல வீசணும், இப்படி வீசணும், இந்த திசையிலிருந்து வீசணும், இது எல்லாமே ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் விசேஷத்துல படிச்சிருக்கோம். எப்படி கிழக்குல இருந்து வரணும், 4 திசைகள்ல இருந்து வர காற்ற இதுவரைக்கும் போ, நீ இப்ப போ, அப்ப போகாத, எல்லாத்தையும் அவர் சொல்லக்கூட வல்லமை உள்ள தேவன். அடுத்து அதன் அளவை பிரமாணிக்கிறார். ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணிக்கிறார். இன்னைக்கு துங்கபத்ரால டேம் கதவு கேட் உடைஞ்சு ஆந்திராவுல பூரா வெள்ளம். மனுஷன் தடுக்கிறான், மனுஷன் அளக்குறான், மனுஷன் டேம் கட்டுறான், என்னென்னமோ செய்யறான். ஆனா அது ஒரு எல்லாம் லிமிட். 72 வருஷம் அதுவும் தாங்கி இருந்துச்சு, உடைஞ்சிருச்சு. இப்போ ஆண்டவர் நிர்ணயிக்கிறதெல்லாம் அவருடைய அளவு. பாருங்க, நமக்கு அதுதான் விளங்க மாட்டேங்குது. வயநாட்டுல எங்க பார்த்தாலும் வெள்ளம் தான். பிரேஸ் இல்ல, இந்த ஊருன்னு இல்ல, வெளியூர்னு இல்ல, எங்கேயும் வெள்ளம். ஆனா அவர் ஆண்டவர் நமக்கு நோவாக்கு அப்புறம் சொன்னது, நான் வெள்ளத்தினால அழிக்க மாட்டேன், பூமியை அழிக்க மாட்டேன். சோ பூமி அழிஞ்சு போகாது, ஆனா அங்கங்க அழிவுகள் வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தந்த பகுதிகளில ஆண்டவருடைய கோபாக்கினை, ஆண்டவருடைய எச்சரிப்பு அங்கங்க பொறுத்துக்கிட்டேதான் இருக்காரு. தமிழ்நாட்டுக்கும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எச்சரிப்புகள் வந்துகிட்டே இருக்கு. நாம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஜெபிக்கணும். நம்ம மக்களுக்காக நாம அதிகமாய் ஜெபிக்கணும். நம்ம தேசத்துக்காக ஜெபிக்கணும். ஜெபத்தை மறக்கும் போது எல்லாத்தையும் அவர் கையில வச்சிருக்கிறவர் கொஞ்சம் அப்படி கைய அடி விரிப்பாரு, அவ்வளவு தாங்கவே முடியாது. நம்ம அதை அளவா தெரிஞ்சுக்கணும். மழைக்கு திட்டம், இடிமுழக்கத்தோடு கூடிய மின்னலுக்கு வழியையும் ஏற்படுத்துகிறார். அது எப்படி வரும்னு உங்களுக்கு தெரியுமா? இங்கதான் வரும் மின்னல்னு சொல்ல முடியுமா? ஆனா வரும்போது எப்படி வருது? ஆனா இது எல்லாவற்றையும் யார் கையில வச்சிருக்காரு? அவர் அதை பார்த்து கணக்கிட்டார், ஆராய்ந்து ஆயத்தப்படுத்தி. பாருங்க, எல்லாத்தையும் இதெல்லாம் எதுக்கு காண்பிக்கிறாருன்னு சொன்னா, இந்த 28ஆம் வசனத்துல இருக்கிறது, இதோ ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். நமக்கு சொல்ற ஒரே காரியம், உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகள், அமெரிக்கா நாடுகள், பிரேசில், மெக்சிகோ, எந்த பேர் சொன்னாலும் சரி, எல்லா இடத்துலயும் இதேதான் நடந்துகிட்டு இருக்கு. லேண்ட்ஸ்லைட்ஸ் நடக்குது, தீ ஸ்பெயின்ல, இத்தனை இதுல ஸ்பெயின்ல தீ வருது. உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஏதோ ஒரு காரியம் நடந்துகிட்டே இருக்கு. ஆனா எல்லாவற்றையும் ஆண்டவர் கையில வச்சிருக்காருன்னு இங்க வசனம் பாக்குறோம். இன்னைக்கு நமக்கு இதை ஏன் சொல்றாருன்னா, நாம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், ஃபர்ஸ்ட் அறிந்து கொள்ள வேண்டியது, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். இந்த ஞானத்தை கேட்கணும், இந்த பயத்தை நாம மனதுல வைத்து கொள்ளணும்.
நீங்க இந்த வாரத்துல கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி இந்த வாரத்துல கொஞ்சம் பைபிள்ல எங்கெல்லாம் இது இருக்குன்னு குறிச்சுக்கிட்டு வாங்க. அடுத்த வாரத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதை பற்றி கொஞ்சம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு வாங்க. எல்லாருமே ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. அடுத்த வாரம் ஒருவேளை நம்ம கிளாஸே எடுக்க நேரம் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்க ஆளுக்கு 2 நிமிஷம், 2 அல்லது 3 நிமிஷம் பைபிள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சொல்லி நீங்க ரெஃபரன்சஸோட நீங்க ஒரு வசனத்தை வச்சுக்க கூடாது, ஒரு 2-3 வசனம் வச்சுக்கோங்க. எல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றியே தான் இருக்கும். அதை தியானிச்சு எழுதிட்டு வாங்க. அறிவுபூர்வமா சப்ஜெக்ட் எழுதுற மாதிரி தயவு செய்து எழுதாதீங்க. இது வசனம் நீங்க ஜெபிச்சுட்டு அதை எழுதி, ஆண்டவரே நான் இன்னைக்கு இது சொல்ல போறேன், இது என் வாழ்க்கையில நான் அபியாசிக்கணும் அப்படி ஜெபிச்சுட்டு வாங்க. அதுதான் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லித்தராரு. எத்தனை அழிவுகள் மத்தியில நமக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நம்ம உட்கார்ந்துருக்கோம்னா ஒரு காரணம் உண்டு, நோக்கம் உண்டு. நமக்கும் அழிவுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது வர்றதுக்கு முன்னால நாம இப்படி இதெல்லாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. God is so gracious. கிருபையுள்ள தேவன் நமக்கு இன்னைக்கு வாய்ப்பு தந்திருக்காரு. நாம இதை உணர்ந்து உலக நம்மளுடைய வேலை, நம்மளுடைய குடும்ப காரியங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம சாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம்னா இன்னும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரலன்றதுதான் அர்த்தம். அவங்க போய் அந்த தங்கத்தை தேடினாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பைத்தியக்காரங்களா தான் நாம இருக்கோம். அது இல்ல நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம். நமக்குன்னு ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்காரு. அதை நமக்கு சொல்லித்தர. நாம யாரு? நம்ம கொஞ்சம் நம்ம இன்னொன்று பேர் தானே, நம்ம இந்த மக்கள் தானே, நம்ம இங்க தானே இருக்கோம். அதெல்லாம் அவருக்கு தெரியவே தெரியாது. அவர் பார்க்கறதெல்லாம் என் பிள்ளைக்கு நான் சொல்லியிருக்கேன், அவன் என்ன செய்யறாங்க, அவ்வளவுதான். சோ ஃபர்ஸ்ட் லெசன் என்ன? ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். செகண்ட் லெசன் என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. இதுதான் 2 முக்கியமான அழுத்தமான செய்தி இந்த அதிகாரத்துல நமக்கு சொல்றாரு. நமக்கு தேவை ஞானம்ங்கிறத முதல்ல அழுத்தமா சொன்னாரு. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு, எங்க கிடைக்கும்னு சொன்னாரு, அதை பெற்றுக்கொள்றதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த எச்சரிப்பெல்லாம் நமக்கு கடைசியில 25ல இருந்து 28 வரைக்கும். இன்னைக்கு நம்முடைய நியூஸும் இங்க சொல்லி இருக்கிற வசனமும் எவ்வளவு ஒத்து போகுதுன்னு பாருங்க. நம்ம நியூஸ்ல இந்த குளோப்ல என்னெல்லாம் நடக்குதோ அதை எல்லாம் அவர் கையில வச்சிருக்காரு, அவர் கணக்கிடுகிறாரு, அவர் ஆயத்தப்படுத்துறாரு, ஆராய்கிறாருன்னு வாசிக்கிறோம். அப்ப அவருக்கு பயப்படுறதுதான் ஞானம்னு அவர் சொல்லி கொடுக்கிறாரு. இதை அசட்டை பண்ணுவோமானால் மிகுந்த பரிதாபத்திற்குள்ளாகும். ஆகவே இதை குறித்து அதிகமாய் தியானித்து நாம் இதையில கர்த்தருக்கு பிரியமாய் நடக்க இந்த வாரத்துல நம்ம முயற்சிப்போம். அதுக்கு ஒரு படியாக எல்லாரும் ஒரு 3 நிமிஷம் பேசுறதுக்கு ஆயத்தமா வாங்க. இதை படித்து எழுதிட்டு வாங்க. நீங்க இதுக்காக வேண்டி வராம இருக்கிறாரு தயவு செய்து. அதெல்லாம் என்னுடைய நோக்கம். நம்ம நோக்கம் என்னன்னா இதை குறித்து கொஞ்சம் அதிகமா தியானிக்கணும். இல்ல எனக்கு இந்த வாரம் பூரா செய்ய முடியல அப்படின்னாலும் அதையும் கூட தப்பில்லை, வந்து சொல்லுங்க, பரவாயில்ல. I can understand as God can understand. பட் முடிந்த அளவு முயற்சி செய்யும், முயற்சி செய்து இதை குறித்து எழுதும். சரியா? சோ இதைத்தான் நாம் இந்த முழு அதிகாரத்துல நாம பார்க்கணும். True wisdom comes from God. அவ்வளவுதான். அடுத்து தீமையிலிருந்து விலகுவதே புத்தி. இந்த 2 காரியத்தையும் அதிகமாய் தியானித்து அந்த வாரத்துல நாம் கடைபிடிக்க முயற்சிக்கலாம். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நான் உண்மையாகவே நன்றியோடு துதிக்கிறப்பா. எங்க மேல எவ்வளோ அன்புள்ளவராய்
கர்சனை உள்ளவராய் ரெலவெண்டா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நீர் எங்களோட பேசிட்டு இருக்கீங்கப்பா. நடக்கிற ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது பயங்கரமான சூழ்நிலைகள், வேதனையான ஒரு நிலைமைகள், இதையெல்லாம் நாங்க எப்படி மேலோட்டமா மனுஷரை போல எல்லார போல பரிதாபத்தையும் அவர்கள் மேல வருத்தத்தையும் அதோட நாம் நிறுத்தி விடாதபடிக்கு சுவாமி, ஒருபடி கூட அதிகமாக இதுல திட்டம் என்ன, நோக்கம் என்ன, ஏன் இதை செய்கிறீர், இதற்கு மூலமா என்ன எங்களுக்கு சொல்லுகிறீர் என்பதை அறிந்து கொள்ள இந்த நாளில சுவாமி அவ்வளோ தெளிவா அந்த வசனங்கள்ல எங்களோடு பேசினிருப்பா. நன்றி செலுத்துக்கிறோம். யோபுவின் புத்தகத்தின் மூலமாக இந்த கடைசி 4 வசனங்கள் 25 இருந்து 28 வசனங்கள் எங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கிறீர் சுவாமி. எல்லாத்தையும் என் கையில வச்சிருக்கிறீர், எல்லாத்தையும் கணக்கிட்டு கொண்டு இருக்கிறீர், ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர், ஆண்டவரே அளந்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. நாங்க உங்களுடைய பாத்துல உண்மை கண்டு நாங்கள் ஆண்டவரே உடைய வல்லமையை கண்டு உடைய மகத்துவத்தை கண்டு ஆண்டவரே நாங்கள் பயப்படவும் நடுங்கவும், அதே சமயத்துல இவ்வளோ பெரிய தேவன், எங்கள் தேவன், எங்கள் மேல் அன்பாய் இருக்கிற தேவன், எங்களை மன்னித்த தேவன், எங்களை பிள்ளைகளா ஏற்றுக்கொண்ட தேவன், எங்கள் தகப்பன் என்று சொல்லி நாங்க ஆண்டவரை களி கூறவும், இந்த காரியத்தை மற்றவர்களுக்கு நாங்கள் அறிவிக்கவும், பரிசுத்தராய் வாழ, பொல்லாப்பை விட்டு விலகி வாழ ஆண்டவரே இந்த நாட்கள்ல எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். இந்த வாரத்துல ஆண்டவரே நாங்க இதை அபியாசிக்கணும், இதை குறிச்சு தியானிக்கணும், கொஞ்சம் ஆழமா இதை பத்தி சிந்திக்கணும். அது எங்க வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியமா இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். ஆவியானவர் சொல்லி தருகிற காரியங்களை அசட்டை பண்ணாதபடி நீர் எங்களுக்கு உதவி செய் தேவனாய் இருக்கிறபடினால கேள்வியா இறங்குங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு இருக்கிற அநேக உலக பிரகாரமான வேலைகள், கவலைகள், குடும்ப காரியங்கள், தேவைகள், ஆண்டவரே இன்னும் எதிர்பார்ப்புகள், முடியாத காரியங்கள், நிறைவேறாத எத்தனையோ காரியங்கள், ஏறெடுத்து ஜெபித்து இன்னும் பதில் வராத காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்கிறப்பா. எல்லாவற்றையும் நீர் அளந்து கணக்கிட்டு ஆராய்கிற தேவன், காற்றையும் கடலையும் மழையையும் அளந்து நிர்ணயிக்கிறவர், எங்க வாழ்க்கையின் அவசியங்களை தேவைகளை அறிந்திருக்கிற மட்டீரா நீர் எவ்வளவு வல்லமையுள்ள தேவன் சுவாமி. சார்ந்து கொள்ளுகிறோம் அந்த பென் கார்சன் போல. ஆண்டவரே அறிவில்லாத ஞானமில்லாத மக்கள் தான் சுவாமி. ஆனா உண்மை சார்ந்து கொள்ளும் போது எவ்வளவு உயர்த்துக்கிட்டீங்க, எவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்க. தானியேல் ஒரு சின்ன தீர்மானம் பண்ணதுனால 10 மடங்கு சமர்த்தனாய் அவனை நீர் உயர்த்தினீர் அல்லவா சுவாமி. அப்படி செய்ய இன்றைக்கு வல்லவர் உள்ள வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை, எங்க குடும்பங்களை, எங்க தேவைகளை, எங்க பிள்ளைகளை, எங்க பேர பிள்ளைகளை ஆசீர்வதியும் சுவாமி. எல்லாருக்கும் இந்த கிருபையத்தான். நாங்க மாத்திரம் அல்ல, எங்க சபையில, சமுதாயத்துல ஒரு நல்ல நற்குணசாலிகளாய் நாங்கள் விளங்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். So thank you everyone. Thank you. Thanks for joining. God bless you. Okay, bye. Bye bye. Hello Esther, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் ஆண்டி. Very good. Happy to see you. Happy to hear from you. போன வாரம் உன்னை பார்க்க முடியல. ஆமா ஆண்டி, கண்டினியூஸா வர முடியல. பரவாயில்ல. Whenever you can, please come. Get blessed. Sure ஆண்டி. கண்டிப்பா ஆண்டி. சொன்ன அந்த காரியத்தை கொஞ்சம் மெடிடேட் பண்ணு. கண்டிப்பாங்க ஆண்டி.